தினமொரு வசனம். என்னாகமம் 13வது அதிகாரம் 31வது வசனம். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காகவும் தம்முடைய உறவின் அவசியத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார். ஆனால் அதனைத் தொடர்ந்து நாம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய ஐக்கியத்தில் பலப்பட வேண்டும். நன்மைகளை பெறுவதை மட்டும் இலக்காக கொண்ட ஆவிக்குரிய அனுபவம் வெற்றி பெறாது. கானானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாபெரும் அற்புதங்கள் பலவற்றை கண்கூடாக கண்டு கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவர்கள். ஆனால் புதிதாக ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை காண நேரிடும் போது அதுவரை கண்ட அற்புதங்களின் அடிப்படையில் விசுவாசத்தோடு நிற்க அவர்களால் இயலவில்லை. எனவேதான் கானானை வேவு பார்க்க சென்றவர்கள் உயரமான ஏனாக்கியர்களை பார்த்தபோது அவர்கள் மேற்கொள்ளப்பட முடியாதவர்கள் என அவிசுவாசத்தால் முடிவு செய்தனர். இத்தனை அதிசயமான நிகழ்வுகளை கண்டும் அடுத்ததாக வந்த பிரச்சனையை சந்திக்கும் விசுவாசத்தை அவைகள் கொடுக்கவில்லையே. காரணம் என்ன? அவர்கள் தேவ சிந்தையை தங்களின் சிந்தையாக கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுடைய தரிசனத்திற்கு இசைந்த ஒரு தரிசனத்தை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மாம்சீக சிந்தை சார்ந்து தங்களுக்கு தேவையானவைகளை பெறுவதற்காக மட்டுமே தேவனை நோக்கினார்கள். எனவே ஏற்கனவே பலமுறை அதிசயமான காரியங்களை செய்து தங்களை தாங்கிய தேவன் இப்போதும் வந்து உதவி செய்வார் என்று விசுவாசிக்க அவர்களால் முடியவில்லை. நன்மைகளை விட நன்மைகள் செய்கிற தேவனோடு நல்ல ஒரு உறவினை கொண்டிருக்க பிரயாசப்படுகிறவர்களால் தான் கர்த்தரை உறுதியாக நம்பி சோதனைகளை சந்திக்க முடியும். ஆம், தேவனுடைய நோக்கங்களை தங்களின் நோக்கமாக ஏற்று தேவனுடைய திட்டத்தை தங்களிடம் நிறைவேற்ற மனதுடையவர்கள் மட்டுமே நேற்று நடத்திய தேவன் இன்றும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். ஏதோ சில நன்மைகளை பெறுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள் வானம் திறப்பது போன்று அற்புதமான சம்பவங்களை கண்டாலும் அடுத்து வரும் ஒரு சூழ்நிலையில் தைரியமாக நிற்கத்தக்க விசுவாச பலத்தை அதன் மூலம் பெற மாட்டார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.